அதாவது இசைஞானி இளையராஜா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 48 வருடமா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு ரசிகர்களை ஏன் இந்தியா முழுக்க இருக்க ரசிகர்களை, உலகம் முழுக்க இருக்க தமிழர்களை வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காரு. எத்தனையோ பேர வந்து தற்கொலையிலிருந்து காப்பாத்தியிருக்கிறது அவருடைய இசை. எத்தனையோ பேருக்கு வந்து அந்த சோகத்திலிருந்து, காயத்திலிருந்து மருந்தாக அமைஞ்சிருக்கிறது இளையராஜாவோட இசை. ஸோ இப்படி வந்து தமிழரோட நெஞ்சங்களில், நாடி நரம்புகளில், ரத்தங்களில் ஒருத்தரா தான் நம்ம இசைஞானி இளையராஜா இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு போன வருடம். அதாவது இதே தேதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மகள் பவதாரணி அவர்கள் வந்து ஒரு விபரீத நோயால வந்து பாதிக்கப்பட்டு இறந்தே போயிட்டாங்க. ஸோ அவரோட நினைவு நாளை ஒட்டி இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புகைப்படத்த சோசியல் மீடியால பகிர்ந்து ஒரு ஆடியோ வந்து விட்டிருக்காரு. அதில என்ன சொல்றாருன்னா, "அன்பு நெஞ்சங்களே, என் அருமை மகள் பவதாரணி எங்களை விட்டு பிரிந்த பின்னால் தான் அந்த குழந்தை எவ்வளவு அன்புமயமாக இருந்திருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. என்னுடைய கவனமெல்லாம் இசையிலேயே இருந்ததால் என்னுடைய குழந்தைகளை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டது எனக்கு இப்போது வேதனையை தருகிறது. அந்த வேதனை தான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களை எல்லாம் ஆறுதல் படுத்தினாலும் கூட, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கு. அதத்தான் வந்து நான் இசையா வந்து இப்போ வடிவமைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாரி உங்க தொழில்லயே மூழ்கிடாதீங்க. உங்க குழந்தைகளையும் பாதுகாப்புங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத காது குடுத்து கேளுங்க. அவங்கள புரிஞ்சுக்குங்க." அப்படின்னு சொன்னவரு, இளையராஜா வந்து பவதாரணி நினைவு நாளை ஒட்டி நான் வந்து ஒரு விஷயம் பண்ண போறேன். ஸோ அந்த இசைய வந்து நீங்க கேட்டு மகிழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 1 வருடம் நினைவு. ஸோ அதை வந்து பிப்ரவரி 12ஆம் தேதியே வந்து இளையராஜா வந்து ரிலீஸ் பண்றாரு. அவங்களோட திதியாம். ஸோ இந்த கனமான நேரத்தில் அவருடைய அந்த சோகமான இசை நிச்சயமா நமக்கு எல்லாருக்கும் மயிலிறகை வருடி கொடுப்பது போல தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோக்காக, ஆடியோக்காக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.